நம்மளாம் கையில் மாட்டினா அவனெல்லாம் நம்மள ரோட்லேயே போட்டு சாவ வச்சிருவேன். நான் ரோட்லேயே போட்டு சாவ வச்சு. எப்பயுமே திமுக கட்சினா அராஜகம் அப்படின்ற ஒரு பேர் ஒரு அந்த காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்கு. ரோட்டில் நந்துருவாரா நடக்க முடியுமா ரோட்ல? திமுக தீய சக்தியா தூய சக்தியா? அது முற்றிலும் தீய சக்தி தான். இந்த வார்த்தை பேசுனா தீய சக்தி தான், நல்லவங்க பேச மாட்டாங்க. அவர் உண்மையிலேயே ஆம்பளையா தான் திருவண்ணாமலை வரட்டும். எனக்கு என்ன கேட்க சொல்ல நான் பதில் சொல்கிறேன். திருவண்ணாமலைக்கு வரட்டும். அவர் பேசினார்ல, அவர் கூட அக்கா தங்கச்சி கூட பிறந்தாருனாக்கா அது தெரியும் விளக்கம். அது திமுகனாலே திருட்டு திமுக என்ன பேரே அதுதான். ஓகே, பார்த்தவங்க மேலாம் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறத இந்த மைக்கில் நான் பேசுகிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீங்கள் எப்படி இதை வீடியோவில் பேசுகிறீங்க? இப்போ இந்த வீடியோ வந்து லேடிஸ் கிட்ட கேட்டீங்கன்னா இவர் செருப்பாலே அடிப்பாங்க. அரசியல்ல விமர்சனம் பண்ணலாம், தவறு கிடையாது. இவ்வளவு ஆபாசமா ஒருத்தர் பர்சனல் வாழ்க்கையை பத்தி பேசுறது நல்லா இருக்கா? அதாவது 41 பேரை விஜய் தான் கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்கிறாரு அவரு. சரிங்களா? அதாவது கேஸ் வந்து இன்னும் கோர்ட்ல இருக்கு, யாரு குற்றவாளி இன்னும் நிரூபணம் ஆகல. அப்படி அதுக்கு முன்னாடி விஜய் தான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்றது அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு, சரிங்களா? அவங்க எல்லாம் பார்த்து காமம் அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தை எப்படின்னா இருக்கு? திமுகவுல யாராவது ஊழல் பண்ணிருக்காங்களா, நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேக்குறாங்க. திமுக ஊழல் பண்ணலையா? அதாவது தேர்தல் முடிட்டுண்டா அவங்களெல்லாம் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு ஒரு விஷயம் லாஸ்டா இவர் சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்ட நடிகைகளோட கூத்தடிக்கிறவன், பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு போடாத ஒரு தற்கூறிக்கிறான்ல, தமிழக வெத்து வெட்டு கலவரம் கட்சி ஆரம்பிச்சு ஊதாரித்தனமா பொறுக்கித்தனமா சுத்தினுக்கிறானே ஒரு விஜய்னு ஒரு பொறுக்கி பையன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 பேர் 30 பேர்னு 41 பேர்னு சாகடிப்பான். ஆமா, டபுள் டிஜிட் தான் சாகடிப்பான். 41 பேரை சாகடிப்பான். அந்த திருட்டு தாய் வழியை பார்த்த அவங்க அம்மால அவன் திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி இந்த புறம்போக்கு சொல்றான். டேய் விஜய் லோஃபர் லவடிக்க பால் ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் லக்காடி பையா. அது காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க, அது சினிமா மோகம், அது ஒரு காமம், ஒரு உடல் கவர்ச்சி, ஒரு காமம் உடல் கவர்ச்சி. நீ திரிஷாவை போடுற நாங்க கேட்கறோமா? கல்யாணம் ஆயிட்டு இன்னொருத்த பொண்டாட்டி ஆயிடுச்சு, அப்பயும் நீ கீர்த்தி சுரேஷ போடுற நாங்க கேட்கறோமா? தாயோலி மவனே அவசாரி போந்தவனே அங்க ஆத்தா சப்பனா சப்பனா. இந்த தேவடியா பசங்களெல்லாம் என்ன பண்றது பார்த்தா இந்த தேர்தல் முடிட்டு அவங்க அம்மா அவங்களெல்லாம் என்ன பண்றோன்னு பாரு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது அரசியல் பொறுத்த வரைக்கும் விமர்சனம் யார் வேணாலும் பண்ணலாம், தவறு கிடையாது. அந்த விமர்சனம் வந்து ஆர்கானிக்காக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒருத்தரோட பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசுறது, ஒருத்தர் வந்து தன்னை விமர்சிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஊழலை பற்றி கேட்டுட்டாங்க அப்படின்றதுனால ரொம்ப அவங்களோட கொச்சையாக பேசுறது, இந்த மாதிரியான விமர்சனங்களை தவிர்க்கணும் அப்படின்றத ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஈரோடுல இப்போ லாஸ்ட்டாக கூட தளபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு அசிங்கமாக பேச தெரியாமல் இல்லை, பட் அப்படி பேசணும்னா எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ன்றதை ரொம்ப குறிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. பட் அப்படி இருக்கும்போதும் அவர் ஈரோடுல பேசினதை வச்சு அவர் எதுவும் அசிங்கமா பேசல, பட் அதை பேசினதை வச்சு இங்க திமுகவோட ஆட்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப கொச்சையாக பேசிட்டு வராங்க. அதை பத்தி மக்கள் கிட்ட கேட்போம். அதாவது அவங்களோட கருத்து என்ன? இப்ப நாம சொன்னோம் அப்படின்னாக்கா தாவேக்காக்கு சாதகமாக சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே விஷயத்த பொதுமக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்போம் அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு வாங்க. அக்கா, இப்ப இந்த வீடியோ பாத்தீங்க நீங்க, அதாவது ஒரே ஒரு கேள்விதான். அரசியல்ல விமர்சனம் பண்ணலாம், தவறு கிடையாது. இவ்வளவு ஆபாசமா ஒருத்தர் பர்சனல் வாழ்க்கையை பத்தி பேசுறது நல்லா இருக்கா? பேசவே கூடாது, அசிங்கம். இது வந்து பேசக்கூடாது. அது ஒண்ணு. அதாவது எப்படின்னா சுரண்டவங்களே சுரண்டணும். சரி, ஒருத்தன் வரானே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறானே, சரி போட்டோம் அவன் கடையை தான் கொடுத்து பார்ப்போமே, நல்லது ஏதாவது பண்ணட்டுமே அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. எங்களுக்கு எம்ஜிஆரோட போயிடுச்சு, அதுக்கடுத்து ஜெயலலிதா ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்சது பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த ஆட்சியுமே எங்களுக்கு பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் அசிங்கமாக பேசினா திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களே திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க? போடவே மாட்டாங்களே. எப்படி போடுவாங்க? 41 பேரை கொன்ற விஜய், அதாவது விஜய் தான் கொன்னுட்டான், இவன் தான் கொன்னான்றது அப்படி பேசலாமா? அந்த மாதிரி வச்சா கொன்னாரு. இதை இப்போ பேசும்போது கூட ஒருத்தன் அந்த இது மேலே ஏறிட்டான், மேலே கையெடுத்து கும்பிட்டுட்டு இறங்க சொன்னான். ஒன்றும் நம்மளை விட சின்ன பையன்தான், இறங்க சொன்னான். இறங்கிட்டு இறங்கினதுக்கப்புறம் முத்தம் கொடுக்குறான் அப்படின்னா நியாயமானது, தப்பு கிடையாது. அதாவது அவனை சினிமாக்காரன் அப்படின்னா சினிமாக்காரன் வந்து நல்லது செய்யவே இல்லை. எம்ஜிஆர் செய்யலையா? கட்சிக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு படம் சம்பாரிச்சுட்டு போனான், அவன் காசை அவன் வச்சு அவன் குடும்பத்தை அவன் தள்ளி, அவன் குடும்பத்தை எங்கே தெருவில் விட்டான்? இவனுங்கெல்லாம் சோறு போட்டானுங்க. எவன் அவன் குடும்பத்துக்கு சோறு போட்டான்? பேசுறதுக்கு அவனை பேசினா நியாயம். சரி, ஏதோ போறாமையில பேசுறான் சொல்ல, குடும்பத்தையே இழுக்கிறானுங்க அப்படின்னா நம்மளாம் கையில் மாட்டினா அவனெல்லாம் நம்மள ரோட்லேயே போட்டு சாவ வச்சிருவேன். நான்லாம்
நான் ரோட்லயே போட்டு சாவடிச்சேன். இன்னும் தளபதி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் காமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? அதான்ப்பா, போறாமன்னு வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஒன்னாலும் பேசுவானுங்க, நல்லவனா வாழ விட மாட்டாங்க. அது உலக ரீதி தானே. இளைஞர்கள் ஓட்டு அதிகமா விஜய்க்கு இருக்கு. இளைஞர்களோட சக்தி, அதாவது இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ரொம்ப ரசிகர்களா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காணொலியை இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா அப்ப இது வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆட்கள், அசிங்கமா பேசுற ஆட்களை கட்சிக்குள்ள வச்சுட்டு அவங்களை எதுவுமே கேட்கவும் கிடையாது, கண்டிக்கவும் கிடையாது. இதை வச்சு பார்க்கும்போது திமுக தீய சக்தியா தூய சக்தியா? தீய சக்தி தான் அது. திமுக தீய சக்தி. தூண்டி விடுறான். சரி, அவன் தூண்டி விடாம இவனா கூட பேசறதா இருக்கட்டும்ப்பா. இவனா பேசினா கூட அவன் அறிவு உள்ளவன் தானே, மூலகாரம் தானே, அவன் சொல்லலாம்ல. பேசலாம், இந்த அளவுக்கு பேசும். விரோதியா கூட இருக்கட்டும், இந்த அளவுக்கு பேசக்கூடாது, ஒரு நியாயமா பேசு. ஏன் இவ்வளவு பேசுற அப்படின்னும் போது நீ சாதாரண சும்மா மைக்கெல்லாம் இல்லாம சும்மா பேசும்போது நீ எவ்வளவு கவனமா பேசுவ, இன்னும் எவ்வளவு, அப்ப நீ தானே தரம் கேட்டவன். இவ்வளோ பிரச்சனைகளை பார்த்திருக்கீங்க இந்த ஆட்சியில. உங்க ஓட்டு யாருக்கு 2026ல? விஜய்க்கு தானா? என்ன காரணம்க்கா? எங்களுக்கு மாற்றம் வரணும், அவ்வளவுதான். எங்களுக்கு மாற்றம் வரணும். என் பையன் கன்ஃபார்மா சொல்லிட்டான். அப்படியா? மாற்றம் வரணும், கண்டிப்பா விஜய் தான். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிக்கா. எதை வச்சுட்டா சொல்ற திமுக தீய சக்தி? எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதா? யார் திமுக ஊழல் வழக்கில் குற்றச்சாட்டு போட்டு தண்டிக்கப்பட்டதாக சொல்லடா. விஜய் சொல்றா புறம்போக்கு. சார், இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க நீங்க, என்னோட கேள்வி என்னன்னா ரொம்ப சிம்பிள். அரசியல்ல விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் இந்த அளவுக்கு ஆபாசமா ஒருத்தர குடும்ப வாழ்க்கையை வச்செல்லாம் பேசலாமா? அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது ரொம்ப தப்பு. இது வந்து எந்த கட்சியுமே செய்யக்கூடாத ஒரு செயல். மக்கள், அதாவது பல வயது உள்ளவர்கள், சின்ன வயசுலேருந்து பல பேர் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இன்னைக்கு சேனல் ஆகிப்போச்சு. இப்படி பேசும்போது சின்ன பிள்ளைங்க கூட கெட்டு போகிறது வாய்ப்பு, பார்க்கும்போது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் பேசணும் போல அப்படின்னு, அரசியல்னா இதுதான் போல அப்படின்னு ஆகிப்போச்சு. தனக்கு பிடிக்காதவங்களும் எப்படி வேணா பேசிக்கலாமா அப்படின்னு. அரசியல்னா இப்படி கிடையாது. தரங்கட்ட வார்த்தையை எந்த கட்சியாக இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி சார். அதாவது 41 பேரை விஜய் தான் கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைக்கிறார். விஜய் தான் கொண்டுட்டான்னு சொல்றது தப்பு. இது விஜய் எதிர்பார்த்து என்ன கொல்லணும்னு போயா கொண்டாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அந்த வீடியோவில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே இருக்க ஒரு ஆசை அப்படின்னு சொல்றது இல்லாமல் காமம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது ஒரு ஒரு பெரிய நடிகர்னாக்கா அவருக்கு ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை வந்து காமம்னு சொல்றது எவ்வளோ ஒரு கொச்சையாக இருக்குது சார். இன்னைக்கு இல்லை, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி. பெண்கள்னு கிடையாது, அப்புறம் ஆம்பளைங்களுக்கும் போய் தான் எம்ஜிஆர்னா பிடிச்சி போய் தான் அவ்வளோ கோடிக்கணக்கான பேர் அவர் பின்னாடி நின்னாங்க. இதெல்லாம் தப்பான வார்த்தைகள், அவ்வளோதான். அதே மாதிரி வீடியோவோட லாஸ்ட்ல அவர் சொன்னாரு, இருடா இந்த தேர்தல் முடிட்டு உங்களை என்ன பண்றோம் பாருங்கடா அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார் இருக்கு அந்த வார்த்தை? பொதுவாக இது வந்து அந்த கட்சிக்கு ஒரு உள்ள அவப்பெயர். எப்பயுமே திமுக கட்சினா அராஜகம் அப்படின்ற ஒரு பேர் ஒரு அந்த காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து இவங்க மாற்றணும். இன்கேஸ் திமுகவே திருப்பி ஜெயிச்சு வந்தாலும், ஸ்டாலினோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ முதல்வராக வந்தாலும் இந்த மாதிரி பேர் தொடராமல் நல்ல ஆட்சியாக கொடுக்கணும். அது முக்கியம். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களே சார் கீழே, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே திமுக தீய சக்தியா தூய சக்தியா உங்களுக்கு எப்படி சார் தோணுது? அதான் சொன்னேன், தீய சக்தின்னு பேர் வாங்கிட்டாங்க ஏற்கனவே. கருணாநிதி காலத்திலே பேர் வாங்கிட்டாங்க. அது எந்த விதத்தில் அவங்க வாங்கினாங்கன்னு இப்போ இதெல்லாம் ஒரு காட்சிகள். இந்த மாதிரி பேசி எக்ஸாக்ட்லி அதெல்லாம் ஒரு ஆதாரம். இந்த முக்தார் பிரச்சனை கூட அப்படி தான், பேசி இருக்கக்கூடாது. கரெக்ட். பேசுனீங்களா, அதுக்கு சின்ன தண்டனை ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அடுத்தவங்க பேச மாட்டாங்க. அவருக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸார் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எந்த விதத்தில் சரின்னு அதுதான். இப்போ என்னன்னா, இதே 41 பேரை கொண்ட விஜய்னு சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தை பத்தி தாவேக ஆட்கள் பேசினாக்கா கைது பண்றாங்க. ஆனா திமுக ஆட்கள் ஈஸியா அதை பேசிட்டே இருக்காங்க, அதை பத்தி விமர்சனம் பண்றாங்க. அது அப்ப திமுக காரங்களுக்குனா ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம்ன்ற மாதிரி தானே சார் இருக்குது. கண்டிப்பா அது எல்லாமே ஆளுங்கட்சினா கட்சி ஆட்களை பாதுகாக்கக்கூடாது, அதான ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்குன்னு ஓவரா போகும்போது கண்டிக்கணும். கண்டிப்பா 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 கண்டிச்சு ஆகணும். அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் இருக்கும்போது இது கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்குமா இந்த 2026 தேர்தலில்? திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. அப்புறம் இந்த முக்தாது விஷயம் ஒரு பெரிய பின்னடைவு. இப்போ நான் இது இப்போதான் பார்க்குறேன், இது ஒரு பின்னடைவு தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு, அதை அவங்க மாற்றிக்கணும். திமுக தீய சக்தி இந்த பரமாக சொல்லலாம். அந்த உடனே வண்டியில் ஏறி குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே, எதை வச்சுடா சொல்றோம்? உங்க அம்மா நடிகை விஜய் பார்த்துக்காரு, எதை வச்சுடா சொல்றோம் திமுக தீய சக்தி?
இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க நீங்கள், இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கணும். ஆக்சுவலாக இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அரசியலில் விமர்சனம் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒருத்தரோட பர்சனல் வாழ்க்கையெல்லாம் குறித்து இந்த அளவுக்கு ஆபாசமாக பேசலாமா? அவங்க தோக்க போகிறாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான். தோத்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேசுவாங்க. ஸோ இன்னும் இது எதிர்பார்க்கலாம், இன்னும் பயங்கரமான ஆபாச வார்த்தைகள் இவர் கேட்டுட்டு இருக்க வேண்டியது, அவ்வளோதான். ஸோ ஆபாசம் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும், ஜெயிக்கிறது அவங்க. ரெண்டாவது இன்னொரு கேள்வினே, 41 பேர் விஜய் தான் கொண்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வழக்கு கோர்ட்டில் இருக்குது, இப்போ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றி பேசினா அவதூறு வழக்கு போட்டு திமுக காரங்க தான் கைது பண்ணுறாங்க எல்லாரையுமே, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க ஆட்கள் தொடர்ச்சியாக விஜய் தான் கொண்டுட்டாருன்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொண்டுட்டாருன்னு அவங்க சொல்கிறத ஒத்துக்கிறாங்க, அப்போ கொலைன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. கொலை செஞ்சது யாருன்னு கோர்ட்டு கண்டிப்பாக காட்டும். சூப்பர் சூப்பர். இன்னொரு கேள்வினே, லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு, சரிங்களா? அவங்களெல்லாம் பார்த்து காமம் அப்படின்னு சொல்கிறது அந்த வார்த்தை எப்படின்னா இருக்குது? அவங்க கட்சியில் இருக்க லேடிஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவு பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களையும் பார்க்குறாங்க. ஸோ அவங்க பார்வையில் அந்த மாதிரி அவங்களோட பார்வை அதுதான். சூப்பர். ஸோ அவங்களோட கட்சியில் பொண்ணுங்களை அப்படி தான் பார்ப்பாங்க, அதே தான் பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக ஒரு கேள்வினே, இவ்வளோ இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் அவர் சொல்லியிருந்தாரு, இருறா தேர்தல் முடிட்டு உங்களை என்ன பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அந்த அந்த வார்த்தையோட துணி எப்படின்னு இருக்குது? தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்க போகிறாங்கன்னு இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. திருப்பி வரும் திமுக காரங்க ஓடி போய் கண்டிப்பாக. ஓகே. லாஸ்ட்டாக இப்போ இவ்வளோ கொச்சையான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்கல்ல திமுக ஆட்கள் தொடர்ச்சியா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே திமுக தீய சக்தியா தூய சக்தியா? இதுக்கு எல்லாமே ஆன்சர் அவங்ககிட்டே இருக்கு. அவங்க தீய சக்தின்றது கன்ஃபார்மாக தெரியும். சூப்பர். எவ்வளோ கெட்ட வார்த்தை தேவையில்லாம. என்னதான் பிடிக்கலாம் இப்படிலாம் பேசக்கூடாது. எவ்வளோ இருக்கு எல்லாம் ரோட்ல நடந்துருவாரா? நடக்க முடியுமா இவரெல்லாம் ரோட்ல? அதுதான் சும்மா விடுவாங்களா? எப்படி எல்லாம் பேசுறாங்க, தப்புதான் இதெல்லாம். இல்ல இப்போ என்னன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அரசியல்ல விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்படி ஒருத்தரை கொச்சையா ஆபாசமா பண்ணலாமா? அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இது ஒரு அவங்க இப்போ அவங்க நம்மளை பற்றி சொன்னாங்கன்னா அவங்க என்ன மாதிரி பிறவியாக இருப்பாங்க நம்ம யோசிக்க தோணும். அவங்க அந்த மாதிரி ஆளாக இருந்தால் தான் அந்த வார்த்தைலாம் வரும். தேவையில்லாமல் அநாகரமாக கெட்ட வார்த்தை அசிங்கமாக அவங்க குடும்பத்தை இருக்குது, அதெல்லாம் பண்ணவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. அடுத்து இன்னொரு கேள்விக்கா, 41 பேரை கொண்ட விஜய்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குது, இன்னும் யாரும் குற்றவாளின்னு நிரூபணம் ஆகல. ஆல்ரெடி வந்து திமுக தான் இதை பண்ணுச்சு அப்படின்னு 2-3 பேர் பேசுறதால அவங்கள வந்து அவதூறு வழக்குன்னு கைது பண்ணாங்க. இப்போ திமுக காரங்களை பேசினா மட்டும் அவதூறு வழக்குன்னு கைது பண்றாங்க. ஆனா திமுக ஆட்களே வந்து விஜய் தான் கொண்டுட்டான்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது முற்றிலும் தவறு. எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்காரு, குழந்தைங்க பெண்கள் இவங்களாம் மாசமாக இருக்கவங்க வராதிங்க, டிவியில் இருந்து பாருங்கள், தெளிவாக ஒரு ஒரு மீட்டிங்லேயும் தெளிவாக சொல்லுவார். எப்பவுமே சொல்கிறது அதான், சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வராதிங்கன்னு. நம்ம மக்கள் தான் அவரை பார்க்கணும், நம்ம மக்களை தப்பு சொல்ல முடியாது. அவங்க பார்க்கணும் ஒரு ஆசை, நம்ம ஊருக்கு வராங்க நம்ம பார்க்கணும் வரவேற்கணும், நம்ம சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு அவர் காட்டணும்ல. ஆனா இந்த வார்த்தை தவறு இல்லையா? விஜய் தான் கொண்டுட்டாருன்னு அது முற்றிலுமே தவறு தான். அவர் அந்த மாதிரி சொன்ன அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்குறாங்க. அப்பதான் அவர் அரசியல கொஞ்சம் விலகி இருப்பாரு. இப்ப பயப்படுறாங்க, அவர் நிறைய பேர் கூட்டம் சேர்ந்து அந்த மாதிரி இருப்பா கொஞ்சம் பயம் ஆரம்பிச்சிச்சு. அதனால அவர் குற்ற உணர்ச்சியிலே வச்சிருக்கணும். இப்ப நம்ம குற்ற உணர்ச்சியில வச்சுன்னா நம்ம தான் பண்ணிட்டோமோ நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும். சொல்ல அந்த குற்ற உணர்ச்சிக்கு அவர் அந்த குற்ற உணர்ச்சிக்கு ஆளே ஆகக்கூடாது. எவ்வளவுதான் சொல்லுவாரு. இப்ப யாருன்னா மயக்கம் விட்டு தண்ணி கொடுக்குது எல்லாமே தான் பண்ணாரு. ஆனா அந்த அவங்க என்ன பண்றாலும் திமுக பத்தி நிறைய பேசினாரு, அது வெளியே வரக்கூடாதுன்றதுக்கோசம் இவர் தான் பண்ணாரு. 41 பேரை கொண்டுட்டாரு. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாயிட கூடாது. ஏன்னா அதெல்லாம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா இன்னும் கெட்ட பேர் வந்துருமேன்னு சொல்லிட்டு இவதான் இது பண்ணிட்டாரு ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே வச்சிருக்கணும் அந்த மாதிரி பண்றதுதான். ஆனா அவர் மாதிரி தப்பே கிடையாது. எப்பவுமே கரெக்டா தான் பேசுறாரு. அவர் அசிங்கமாவும் பேசணும் கிடையாது. மக்கள் கூட்டம் சேர்ந்தனால ஒரு பயம் வந்துச்சு. சரிங்க, இன்னும் ஒரு கேள்வி ஒண்ணு. இப்போ விஜய் அவர்களுக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் அவருக்கு, சரிங்களா? இப்போ அதை வந்து ஒரு பெண்கள்னால காமம்னு பேசுற வார்த்தை எவ்வளவு தவறான வார்த்தை? தவறு நான் சொல்ல ஒத்துக்கவே முடியாது. உலகத்துல இருக்கிற பொண்ணெல்லாம் காமன்னா இது என்ன அர்த்தம்? இது அதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு மனுஷன் இப்படி சொன்னா எல்லாருமே விரும்புறோம், யாருதான் விரும்பாதுக்கிறோம். அதுக்காக அவரை போய் இந்த மாதிரி விரும்பலையா நம்ம? அவருக்கு அது மாதிரி சொன்னோமா? அப்ப இது இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதுதான் அவங்க என்ன பிறவி என்ன மனுஷாலு அப்படி நம்ம தோணுது. நீ விமர்சனம் பண்ணு, கரெக்டா விமர்சனம் பண்ணு. தேவையில்லாம் மக்களை பெண்களை இருக்குது அதெல்லாம் வேண்டாம். நீ என்ன விமர்சனம், அவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, இந்த இடத்துல இந்த பேசுன தப்பு அப்படிலாம் சொல்லலாம் பொதுவா. ஆனா தேவையில்லாம வார்த்தை வருது. இப்போ
அவர் என்ன சொல்றாரு, நம்ம விஜய் பத்தி பேசினா இன்னும் ட்ரெண்ட் ஆயிடுவோம். அந்த மீனிங்ல அவர் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமா கேவலப்படுத்தினா இன்னும் ட்ரெண்ட் ஆயிடலாம். அந்த மீனிங்ல தான் அவங்க ரொம்ப பண்றாங்க. ஓகே, இன்னொரு கேள்விக்கா, திமுகவுல யாராவது ஊழல் பண்ணிருக்காங்களா, நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேக்குறாங்க. திமுக ஊழல் பண்ணலையா? எவ்வளோ பண்ணிருக்காங்க, சொல்ல முடியாத ஊழல் இருக்கு திமுகவுல. அப்ப இவர் சொல்றது பொய், ஊழல்லாம் இல்லன்னு சொல்றது முற்றிலும் பொய். எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பண்ணிருக்காங்க. கடைசி ஒரு கேள்விக்கா, இவர் என்ன சொல்றாருன்னா வீடியோட லாஸ்ட்ல தேர்தல் முடிட்டவங்களா என்ன பண்றோம் பாடுறா அப்படின்றாங்க. அந்த வார்த்தையோட துணியை நீங்க என்னவா பாக்குறீங்க? மிரட்டுற மாதிரி சொல்றாரோ அப்படின்னு தோணுது. அது பாக்கும்போது எப்படி தோணுது? அதுதான் மிரட்டுற மாதிரி. என்ன பண்ண, அதான் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அது இதுலயே பேசுறாரு. ஆனா அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க மக்கள். லாஸ்ட் ஒரு கேள்வி, இப்போ இவ்வளவு கொச்சையா பேசக்கூடிய ஆட்களை தலைமையும் கண்டிக்கல, இவரை இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது திமுக தீய சக்தியா தூய சக்தியா? அது முற்றிலும் தீய சக்தி தான். இந்த வார்த்தை பேசினா தீய சக்தி தான், நல்லவங்க பேச மாட்டாங்க. தீய சக்தி தான். இந்த மாதிரியான ஆட்கள், திமுக சார்ந்த ஆட்கள் பேசுறாங்க இல்லையா, இவங்க பேசுறது திமுகவுக்கு 2026 ஒரு பின்னடைவு ஏற்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பின்னடைவு ஏற்படும். எல்லாருக்கும் தாவேக்க பிடிக்காம இருக்காது. இப்ப நான் அரசியல் இருந்தாலும், நான் சப்போஸ் டிஎம்கே வந்தாலும் எனக்கு அவர் பிடிக்கும், ரசிக்க தான் பிடிக்கும். ஆனா அவரை பத்தி நீங்க தப்பா பேசி என்ன பண்ணிடுறாங்க, உங்க லெவலில் இறக்கிறீங்க. ஓ இந்த டிஎம்கேவே இப்படிதான் அப்படி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க பேச முட்டாலே கொஞ்சம் ஈக்குவலா போற மாதிரி இருக்கும். நீங்க பேசினாலே திமுக இப்படி இறங்கும், தாவேக்கு இப்படி வரும். சூப்பர், ரொம்ப நன்றிக்கா. ஈரோடு மாவட்டத்தில் இந்த இப்ப நீங்க இது பாத்துருக்கீங்க இல்லையா அந்த வீடியோவை? ஓகே, இப்போ ஒரே ஒரு கேள்விதான். அரசியல்ல இவர் இவ்வளவு அநாகரிகமாக அந்த திமுகவை சார்ந்து இவர் பேசுறாரு இல்லையா, இப்ப இவர் பேசுற பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் பேசுற பேச்சு இவர் இயற்கையா பேசல, செயற்கையா இதுக்கு பணம் கொடுத்து அதை பேச வைக்கிறாங்க. ஓ, இவரை போய் யாரும் ஏற்கிறாங்கன்ற மாதிரி தோணுது. கண்டிப்பா அது 4 ரூமுக்குள்ள உட்காந்து பேசுறாரு. இது உண்மையிலேயே விமர்சனம் வைக்கணும், பொது வேலையில வந்து பேசணும். அவர் உண்மையிலேயே ஆம்பளை தான், திருவண்ணாமலை வரட்டும். என்ன கேட்க சொல்ல நான் பதில் சொல்றேன், திருவண்ணாமலைக்கு வரட்டும். அவர் 41 பேரை கொன்ற விஜய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல. இதே மாதிரி திமுக தான் இதை பண்ணாங்க அப்படின்னு ஒரு சில ஆட்கள் சொல்லும் போது அவங்க மேல அவதூறு வழக்கை போட்டு கைது பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்கள் தொடர்ச்சியா விஜய் தான் 41 பேரை கொண்டுட்டாங்க. இப்ப இவரும் சொல்றாரு டபுள் டிஜிட்ல சாவடிப்பான், இவர் விஜய் தான் கொன்னான்னு சொல்றாரு. இந்த ஒரு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சொல்றாங்க அந்த மாதிரி? இது குடியாத்த குமரன். மக்களுக்கு தெரியுது, அது பிளான் பண்ணி அந்த செந்தில் பாலாஜி அவர் பண்ண வேலை. அது இந்த இடத்துல கூடத்துல ரவுண்ட் அவங்க ஆளுங்களே ஒரு ஆள் தள்ளி விட்டா தெரியாதுன்ட்டு சுற்றி ஒரு 15 பேர் அவங்க ஆளுங்களே இருந்து பக்கத்தில் தள்ளியை விட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இல்லை, நம்ம அது கூட சொல்ல வேண்டாம், செந்தில் பாலாஜி தான் பண்ணாரு, நமக்கு தேவையில்லை. நமக்கு இது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை யாரோ பண்ணாங்களோ, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் நீங்கள் விஜய் தான் கொன்னாருன்னு சொல்றது தவறு இல்லையா? அது அவருக்கு கருத்து இல்லை, அந்த மாதிரி பணம் கொடுத்து பேச சொல்றாங்க அவர். ஓகே, ஸோ வேணும் விஜய் தான் பண்ணாரு மக்கள் மத்தியில் அந்த மாதிரி பொருளை பண்ணி யார் என்னென்ன பேசுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. ஓகே, சூப்பர். விஜய்க்கு லேடிஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த லேடிஸ் எல்லாரையும் கொச்சப்படுத்துற மாதிரி, பெண்கள் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கொச்சப்படுத்துற மாதிரி காமம்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு உங்க விமர்சனம் என்ன? அவர் பேசினார்ல, அவர் கூட அக்கா தங்கச்சி கூட பிறந்தாருனாக்கா அது தெரியும் விளக்கம். அது அதை அண்ணன் சொந்த அண்ணன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறாங்க. அது ஒரு தப்பான பார்வையில் பார்த்து காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளு. ஆமா, மனசளவில் அண்ணனா நினைச்சு இருக்கிறாங்க. ஓகே, இன்னொரு கேள்வி, அவர் திமுக ஊழலே பண்ணல, திமுக ஊழல் பண்ற கட்சி கிடையாது, யாரா ஊழல் பண்ணதுன்னு கேக்குறாரு. திமுக ஊழல் பண்ணலையா? அது மக்களுக்கே தெரியும், நம்ம சொல்லி அவ பண்ணதான். ஏன்னா ஊழலே யாருமே பண்ணலையா அப்படின்னாரு. செந்தில் பாலாஜியை கொண்டு போய் 400 நாள் ஜெயிலில் வச்சாங்க, இடி கொண்டு போயிட்டு. டாஸ்மாக் முறைகேடு நமக்கு தெரியும். நமக்கு இப்போ KN நேரு மேல இருக்க ஊழல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு இருக்கும்போது ஊழலே பண்ணலன்னு இவர் சொல்றாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதான் சொன்னேன், ஆமா மக்களுக்கே தெரியும். அது நிறைய பேர் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, பயந்துங்கன்னு. சொன்னா இது பண்ணிடுவாங்க, அது பண்ணிடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. திமுகனாலே திருட்டு திமுக பேரே அதுதான். ஓகே, கடைசி கேள்வினா, அதாவது தேர்தல் முடிட்டுண்டா அவங்களெல்லாம் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு ஒரு விஷயம் லாஸ்டா இவர் சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதே நான் திருப்பி சொல்றேன், தேர்தல் முடிட்டோம், மக்களை பாத்துக்குவாங்க. சூப்பர். இன்னொரு கேள்வி நான் கடைசியா, இப்ப இந்த மாதிரி எல்லாம் திமுக தொடர்ச்சியா ஆபாச பேச்சாளர்கள் எல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தீய சக்தியா தூய சக்தியா? இது தீய சக்தி தான். அது விமர்சனம் பண்ணலாம், இந்த அளவுக்கு பணம் கொடுத்து இந்த அளவுக்கு பண்ணணும்னு. அதான் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக், அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப பயப்படுறாங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் காசுக்கு பணம் வாங்கிக்கணும் ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. மக்கள் தெளிவாக எல்லாம் ஃபோன் பார்க்குற நாள் எல்லாம் எது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. 40 பேர் 30 பேர் 41 பேர் சாகடிப்போம். ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, இப்போ இவர் பேசுகிற இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள், குடும்பத்தை வச்சு பேசுறது, பர்சனல் வாழ்க்கையை குறித்து பேசுறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கண்டிப்பாக ரொம்ப பெரிய தப்பு. அது விஜய் பற்றி பேசுறது நிறைய விஷயம் இருக்குது, வாடா படம் கூட பேசிக்கலாம். அதை விட்டுட்டு த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வேளை இருந்தாலும் அது அவங்க பர்சனல். கீர்த்தி சுரேஷுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? அவங்க சினிமாவில் நடிச்சுக்கிறாங்க, ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்.
சரி சப்போஸ் இப்போ இந்த குடியாத்தம் குமரன்ட்டு ஒருத்தர் இந்த யூடியூப்பில் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவங்க பொண்டாட்டி கூட விஜய் வந்து பேசினா அவங்க பொண்டாட்டியும் அவர் இந்த மாதிரி வீடியோவில் அப்லோட் பேசுவாரா? இந்த முட்டாளுக்கு அது தெரியல. நீ என்ன பண்ண, உன் வீட்டில் என்ன நடக்குது, உனக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒரு 50 வயசு இருங்கன்னு நினைக்கிறேன். குடியாத்தம் குமரன் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். இது நீங்கள் உங்களுக்கு பொண்ணு இருக்கும், எனக்கு கீர்த்தி சுரேஷ் வயசில் உங்கள் பொண்ணு இருக்கும். உங்கள் பொண்ணு விஜய் கூட ஒரு செல்ஃபி எடுத்தாலோ அல்லது ஒரு வீடியோ எடுத்தாலோ இதே மாதிரி நீங்கள் பேசுவீங்களா? பார்த்தவங்க அம்மாலெல்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறத இந்த மைக்கில் நான் பேசுகிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீங்கள் எப்படி இதை வீடியோவில் பேசுகிறீங்க? இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பாங்க. கூப்பிட்டு ஒரு வார்த்தை உங்களை கண்டிச்சாங்களா? சூப்பர். இந்த சவுக்கு சங்கர்ன்ட்டு ஒரு ஆள் ஒருத்தங்கிறான். அவன் நல்லது பேசுகிறானா கெட்டது பேசுகிறான், நான் அவனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணான்னு சொல்லிட்டு அவனை வீடு பூந்தெல்லாம் தூக்குனாங்க. உன்னை எப்படியா விட்டு வச்சிருக்கிறாங்க? இது ரொம்ப தப்பு. இது இந்த 41 பேரை விஜய் தான் கொண்டுட்டாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றாரு. டபுள் டிஜிட்ல தான் கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது அவங்க பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விசாரணையில் இருக்குது, சிபிஐ உள்ளே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. தப்பே பண்ணாமல் ஒரு ஆளை டக்குன்னு இது மாதிரி வந்து சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. கூட்ட நெரிசல் அங்கே இருக்கிற மக்கள் அந்த 41 ஃபேமிலியே வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ யாரையா கூட? அப்போ எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, நீங்கள் தான் ஆள் செட் பண்ணி அமுச்சு விட்ருப்பீங்களேன்ட்டு. ஒருத்தன் இவன் தான் திருநா திருண்ண வந்து அந்த வேலையை பார்ப்பான். கரெக்ட். நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் பண்ணதுனால தான் இப்போ விஜய் வந்து அப்படியே எல்லாரும் அவனை விஜயை தான் பாயிண்ட் பண்ணுறீங்க. எதுக்கு? சரி, சிபிஐ கிட்ட போயிடுச்சு, போலீஸ் விசாரிக்கிறாங்க, சிபிஐ விசாரிக்கிறாங்க, கவர்மெண்ட் தலையிடு, ஏதாவது தலையிட்டு அவங்க முடிவு அவங்க எடுத்துக்கிட்டான். நீ யார் நடுவில் வந்து இதை பேசிட்டு இருக்கிறதுக்கு? அப்போ நீயே ஒரு ஆள் அங்கே போயிருப்ப, உடனே லுங்கி கட்டி கும்பலில் இறக்கி விட்டுருப்பாங்க, அந்த வேலையை பார்த்துருப்ப. இது ரொம்ப தப்பு. ஓகே. விஜய்க்கு வந்து பெண்கள் வந்து ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதை வந்து என்னன்னா அந்த பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி காமம்னு ஒரு வார்த்தையை ஒன்று சொல்றாரு. காமம்னு சொல்ற வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவன் நல்ல ஃபேமிலியில் பிறந்திருந்தானா அவனுக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும். மனசாட்சியை தொட்டு சொல்லு. உண்மையிலே நீ பேசுனதுக்கு உங்கள் வீட்டில் போயிட்டு உன் பொண்ணுக்கு விஜய் பிடிக்குமா பிடிக்காதான்னு கேளு. ஒருவேளை விஜய் பிடிச்சதுன்னு சொன்னால் உன் பொண்ணையும் நீ தப்பாக தான் சொல்லுவ. திமுக வந்து யாரா திமுகவில் ஊழல் பண்ணுது, நீ பாத்தியாடா? ஊழல் திமுகவில் யாருமே ஊழலே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. திமுக உண்மையிலே ஊழல் பண்ணலையா? திமுக ஊழல் பண்ணலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா யாரெல்லாம் திமுகவில் போஸ்டிங்கில் அந்த திமுக கரை வேஷ்டி திமுக கொடியை பிடிச்சின்னு இதெல்லாம் சுற்றுறானுங்களோ அவங்களுக்கே நல்லா தெரியும் யார் ஊழல் பண்ணுறாங்கன்ட்டு. தெரிஞ்சும் வேறு வழியே இல்லாமல் சேர்ந்துட்டோமே, ஏதோ ஒரு 1-2 காசு எதனா வரும்னு சொல்லிட்டு ஒரு தலையெழுத்தேன்னு தான் இருக்கிறானுங்களே தவிர பாவம் அவனுங்கெல்லாம். நல்லா நோட் பண்ணிங்க, 100% டிஎம்கேல 60% ஓட்டு வந்து டிவிகேக்கு தான் வரும். ஏன்னா அவனுக்கு மனசாட்சியை தூக்கி போட்டுலாம் வேலை செய்ய மாட்டாங்க. நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன், நல்லது நடக்கும். சூப்பர். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் அவர் என்ன சொன்னார்னா, இருங்கடா தேர்தல் முடிட்டவங்களாம் என்ன பண்ணுறேன் பாடுறா அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை துணி எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவரு தான் பாவம். இதுக்கும் தேர்தல் முடிஞ்சதுன்னா இன்னொரு ஜெயலலிதாவை அவர் பார்க்க போகிறாரு. மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேனே நீ தப்பிச்ச. விஜய் பற்றி பர்சனலாக ஒரு விஷயம் எனக்கு தெரியும். எதையுமே சாதாரணமாக கடந்து போகிற ஆள் கிடையாது. 10 வருஷம் கடந்து போனாலும் ஞாபகம் வச்சு உனக்கு கொக்கி போட்டு தூக்குவாப்புல. அது நடந்தே தீரும். ஒரு விஜய் ஒரு பொறுக்கி பையன், ஒரு போக்கிரி. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது, ரொம்ப கொச்சை ஆபாசமாக பேசுறத எப்படி பார்க்குற பண்ணி? இவர் வந்து போய் பார்த்தாரான்னு தெரியல. திரிஷாவோட போனது கீர்த்தி சுரேஷ் வந்து இவர் போய் பார்த்தாரான்னு தெரியல. இவர் பார்த்துருந்தாருன்னா நம்ம எல்லாம் ஏற்றுக்கணும். போய் பார்த்தேன், ஆமாம் அவங்க தான் அப்படின்ட்டு. ஏன் உதயநிதிக்கு இப்போ பிறந்த நாள் வந்தது இல்லை, அப்போ வந்து அவங்களாம் மேலே வந்து ஆடாதீங்க, கீழே வந்து பக்கத்தில் ஆடுங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்? அப்போ அவங்க தானே இதெல்லாம் வந்து பேசுகிறோம், 1000 பேசணும் ப்ரோ, அதெல்லாம் இல்லை. ஆனால் தெரிக்க விட்டார் ஈரோட்டில் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு ரசிகர் மன்றமே வச்சாங்க. அதனால் எதுவுமே கவலை கிடையாது. 1000 பேசிட்டோம், எவன் என்ன பேசுகிறானோ பேசிட்டோம். இந்த வாட்டி அவர் தான். இன்னொரு விஷயம், 41 பேரை விஜய் தான் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? 1000 சொல்றவங்க 1000 சொல்லுவானுங்க. அதுக்கு அவர் தான் பண்ணாருனா பாவம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு 250 கோடியை விட்டுட்டு மக்களுக்காக ஒருத்தர் வராருன்னா அனுபவிக்கணும். சமுத்திரக்கணி சொல்லியிருப்பாரு, யார் பண்ணுவாங்க அந்த மாரின்ட்டு. 250 கோடி எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் நிற்பேன். ஆனால் 250 கோடி என்ன ஆச்சு? ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா 250 கோடி. அதே அவரை பண்ணிட்டு போகலாமே. நம்மளாம் நல்லா இருக்கணும், இந்த இவனுங்களை ஒழிக்கணுன்ட்டுக்காக தானே வந்தார். ஒருத்தரை விஜயகாந்தை விட்டுட்டோம். ஆனால் இப்போ வந்திருக்கிறாருன்னா இவர் எப்படி
கண்டிப்பாக இது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வெற்றிக்கு இதுதான். அதனால தான் தமிழக வெற்றி கழகம். சரி, அடுத்து இன்னும் ஒரு விஷயம். அதாவது எம்ஜிஆருக்குமே அந்த காலத்தில் நிறைய பெண் ரசிகர்கள் இருந்தாங்க, தளபதி விஜய்க்குமே நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிற அந்த வீடியோவில் சொன்னது என்னன்னா, காமம்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அந்த வார்த்தை வந்து ஒட்டுமொத்த பெண்களையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த வார்த்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ இந்த வீடியோ வந்து லேடிஸ் கிட்ட கேட்டீங்களா, இவர் செருப்பாலே அடிப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஆள் வந்து எந்த ஊருக்குன்னே தெரியாது எனக்கு. அவர் டிஎம்கேல இருக்கிறாரான்னு எனக்கு இன்றைக்கி தான் நீங்கள் காமிச்சு தான் எனக்கே தெரியும். இந்த வீடியோ அது நிறைய அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா லேடிஸே நிறைய பேர் காரி துப்பி இருப்பாங்க. அதனால் வந்து இந்த கேள்வி வந்து லேடிஸ் கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆள் செருப்படி தான். சரி, இப்போது இந்த மாதிரி ஆபாசமாக தொடர்ச்சியாக திமுக ஆட்கள் பேசிகிட்டே வராங்க இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக தீய சக்தியா தூய சக்தியா? தளபதி சொல்கிற மாதிரி தான், அது நிஜமாவே தீய சக்தி தான் அது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து 26க்கு அப்புறம் வந்து வெளியில் வரமாட்டாங்க. வெளியில் வந்தாங்கன்னா துண்டை போட்டு தான் வரணும். ஏன்னா எல்லாமே போயிடும் மாணவர்கள்லாம் வந்து. சரி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.